குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது இன்னைக்கு குடிமையியல்ல மத்திய அரசுடைய அந்த 2வது பாடோடைய கண்டினியூமாக இந்திய நாடாளுமன்றம்னாலும் பாராளுமன்றனாலும் ஒன்று தான், சரியா? மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக விளங்குவது தான் எது அப்படின்னு சொன்னால் நாடாளுமன்றம். சட்டம் இயற்றும் முக்கியமான மெயின் இடம் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றம் 3 பகுதியாக உள்ளது. 3 பகுதி அப்படின்னா, ஒன்று குடியரசுத் தலைவர், இன்னொன்று ராஜ்யசபா, இன்னொன்று என்னது அப்படின்னா லோக்சபா. உனக்கு யாருக்குனே தெரியும், ராஜ்யசபானா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மாநிலவை, லோக்சபா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டுள்ளது, சரியா? மாநிலவையில் நான் யாருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கணும். மாநிலவையுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 250 அப்படின்னு சொல்லி. இதில் இந்த 238 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்ற மற்றும் யூனியன் பிரதேசங்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்தது மீதி உள்ள 12 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சோசியல் ஒர்க்கர்ஸ் அந்த துறையில் உள்ள செயல்பாடுகளை கொண்டு குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அந்த மாநில உறுப்பினராக தகுதிகள் அப்படின்னு சொல்லி எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒன்று இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஏஜ் 30 வயது அவங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி அரசாங்க ஊதியம் அவங்க வாங்கக்கூடாது. அதே மாதிரி மைண்டு சரியில்லாதவங்களோ இல்லை அவங்க பேங்க்ல லோன் எடுத்துட்டு இந்த கடனை திருப்பி செலுத்தாதவங்களோ என்ன செய்ய முடியாது, இதில் அவங்க போட்டி போட முடியாது. அதே மாதிரி எந்த அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவையில் அல்லது எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது. அப்படின்னு உள்ளவங்க தான் என்ன செய்வோம் மாநிலவை உறுப்பினராகக்கூடிய தகுதிகள். அப்படின்னா மாநிலவை உறுப்பினுடைய பதவி காலம் அப்படின்னா மற்றெல்லாம் பார்த்தோம் நம்ம இருக்கிட்டே 5 ஆண்டு காலம்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் மாநிலவை உறுப்பினுடைய தகுதி காலம் 6 ஆண்டு காலம். இது ஒரு நிரந்தர அவை. இதில் உறுப்பினர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, 3இல் 1 பகுதியினை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செய்வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதவி விலகுவாங்க. அந்த இடம் பதவி விலகுவாங்க. அந்த இடம் காலி ஆகும்போது என்ன செய்ய அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றை வாக்கு மாற்று விகித பிரதிநிதி முறை மூலம் என்ன செய்யாங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய இது இந்த மாநிலவை உறுப்பினருடைய தேர்தல் மக்களால் நேரடியாக நம்ம தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, மறைமுக தேர்தல் மூலம் என்ன செய்யறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க.